வானத்துல பூமியில அங்க இங்க உள்ளவங்க அல்ல மாஷா அல்லாஹ். அவங்க எல்லாரும் கான மின் அஹ்லில் ஜன்னா, கான மின் அஹ்லில் ஜன்னா, அவங்க அத்தனை பேரும் சொர்க்கத்துல வாழக்கூடிய மலக்குகள். அத்தனை 70,000 மலக்குகள் மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துல வாசம் செய்யக்கூடிய, சொர்க்கத்துல வாழக்கூடிய, சொர்க்கத்துல பிரவேசிக்கக்கூடிய. சுப்ஹானல்லாஹ். ஃபர்ஷில் யார் ஒரு ஸலவாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முல் ஆலத்துல சொன்னாரோ அவர் பேர் மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துல 70,000 பேர் நாவுல வருது மாஷா அல்லாஹ். 70,000 பேர் நாவுல வருது மாஷா அல்லாஹ். ஸலவாத்துல் கரீமுடைய மகத்துவம் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த சங்கியான யோமுல் ஜுமாவுடைய இரவுல அவன் நம்மள மகரிபு தொழுவ வச்சா, இஷா தொழுவ வச்சா. அல்ஹம்துலில்லாஹ் அவனுடைய கிருபையால தஷஹுதுல என்ன சொன்னோம்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி சொன்னோம் மாஷா அல்லாஹ். அப்புறம் ஸலவாத் இப்ராஹிம் போடணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது சொன்னோம் மாஷா அல்லாஹ். புரியுதா? இங்க ஒரு ஸலவாத் ஓதும்போது மாஷா அல்லாஹ் 70,000 மலக்கு அங்க நமக்காக ஸலவாத் சொல்றாங்க. விளங்குதா? 5 வக்து மாஷா அல்லாஹ் தொழுதுட்டா, 5 வக்து தொழுதுட்டா மாஷா அல்லாஹ். ஏன்னா ஸலவாத் இல்லாம ஸலாத் இல்ல, தஷஹுத் ஓதாம ஸலாத் இல்ல. 5 வக்து தொழுதுட்டா மாஷா அல்லாஹ். ஸலவாத் கண்ணியமா, ஸலவாத்துக்கு இஹ்லாஸ் அவசியம் இல்லை. இஹ்லாஸ் இல்லாம சொன்னாலும் உது இல்லாம சொன்னாலும் மாஷா அல்லாஹ் ஸலவாத்து கபூல் ஆயிடும். அதே நேரத்துல யார் இஹ்லாஸோட சொன்னாரோ, யார் உதுவோட சொன்னாரோ அதுக்கு தக்க மாஷா அல்லாஹ் ஆலா மர்தபா உண்டாவருக்கு மாஷா அல்லாஹ். ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கனவு கண்டாங்க. கனவு கண்டது யாரு? ஷாஃபி இமாம், ஹவுசுல் இமாம், நம்முடைய இமாம், நாகூர் ஆண்டவங்கள இமாம் மாஷா அல்லாஹ், மௌலல் புகாரியோட இமாம், மாதியூர் ரசூல் சதகத்துல்லாஹ் அப்வாட இமாம், கல்வத் நாயத்தோட இமாம், ஷாஃபி இமாம், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய இமாம், இமாம் புகாரியோட இமாம், இமாம் முஸ்லிமோட இமாம், ஷாஃபி இமாம். இமாமனா அல் குத்ப் அல் வஜூத் ஷேഖுனா முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபி அல்-மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் மாஷா அல்லாஹ் ஒரு நாள் ஒரு ருயா, ஒரு மனம் பார்த்தாங்க. அந்த ருயால பிரமாண்டமான மாளிகை, பிரமாண்டமான மாளிகை. அல்லாஹ்வுடைய குதிரத் எப்படிலாம் இருக்குதுப்பா. ரப்புல் ஆலமீனுடைய குதிரத் எப்படிலாம் இருக்குது. இவ்வளவு அற்புதங்கள். எந்த வெப்சைட்ல இதெல்லாம் பார்க்க முடியாது, எந்த இன்டர்நெட்லயும் பார்க்க முடியாது. புரியுதா? காரணம் என்ன? அதெல்லாம் இதை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இந்த அழகை வர்ணிக்கிறதுக்கான அல்பபெட்ஸ் கிடையாது. அவ்வளவு அற்புதமான ரப்புல் ஆலமீனுடைய குதிரத்துடைய தஜல்லியாத் நிறைய இருக்குது மாஷா. அப்ப ஷாஃபி இமாம் கனவு காண்றாங்க, நான் பார்க்கறாங்க ரோயா சொர்க்கத்துல ஒரு பிரமாண்டமான மாளிகை, பிரமாண்டமான மாளிகை. அந்த மாளிகையுடைய அழகுன்னு சொன்னா சுப்ஹான மன் ஜல்ல ஜலாலா, அதோடைய பிரகாசமும் அதோடைய விசாலமும் நாளில் முகத்தஸ் நம்ம கிடைக்கிற மக்பூலியத்துடைய அந்த பரக்கத் என்ன, இதெல்லாம் விட மேலானது மாஷா அல்லாஹ். ஏன்னா அப்ப ஷாஃபி இமாம் சொல்றாங்க, அந்த சொர்க்கத்தில் உள்ள பங்களா அவ்வளோ அலப்புறமான மாளிகை. அப்ப அந்த மாளிகையை பார்த்த உடனே நாம் ஷாஃபி கேட்கிறாங்க, இது யாரு இருக்கிறதுக்கு? இந்த மாளிகை யாருக்காக? இதனுடைய உரிமையாளர் யார்? கண்மணி நாயகத்துடைய உம்மத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன
நாயகத்துடைய நாளின் ஷரீஃபுடைய சதகால சொர்க்கத்து பாதையை நமக்கு ரொம்ப அல்லாஹ் நெருக்கமாக்கி அங்க நுழைகிற பாதை எளிதாக்கி இலகுவாக்கி கஷ்டம் இல்லாம எல்லாம் வச்சிருக்கோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். மாஷா அல்லாஹ். யார் ஒருத்தர் ஹலாலான சம்பாத்தியத்தோட வட்டி கடன் வாங்காம யாரை ஏமாத்தாம குல்மால் குலாப்லாம் பண்ணாம ஏன்னா ஹலாலான முறையில தன்னிட்ட உள்ளத்தை கொண்டு ஒரு வீடு கட்டினா துணியாக களிமா சொன்னவர் அவருக்காக சொர்க்கத்துல ஒரு வீடு கட்டப்படுது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அழகான ஊட்ட துணியாலையும் கொடுக்கட்டும், அது மாதிரி அந்த ஆக்கிரத்திலையும் கொடுக்கட்டும். நம்மட புள்ள குட்டிக்கு மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் விசாலமான பெரிய பெரிய பங்களாவை கொடுக்கட்டும் மாஷா அல்லாஹ். இதை விட விசாலமான பங்களாவா இருந்தா சொர்க்கத்துல கொடுக்கட்டும் மாஷா அல்லாஹ். அப்ப என்ன ஆகுது, ஷாஃபி மாமன் பாக்குறாங்க அழகான பங்களா மாஷா கேட்கிறாங்க, உரிமையாளர் ஓனர் யாரு, இங்க வர வேண்டிய நபர் யாரு அங்க சொல்லப்படுது. இங்க வரக்கூடிய நபர் வேற யாரும் இல்ல, ஜுபைதா காத்தூன். ஜுபைதா ஷாஃபி மாம் ஜுபைதா எந்த ஜுபைதா? ஜௌஜ ஹாரூன் ரஷீத். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மனைவி ஜுபைதா காத்தூனுடைய வாசஸ்தலம் இது. அப்பாசியா கிலாபத்துல வந்து பெரிய ராஜா ஹாரூன் ரஷீத் பாஷா. ஹாரூன் ரஷீத் பாஷாவுடைய சல்தனத்து உலகம் முழுக்க வியாபித்து இருந்துச்சு. அவருடைய மனைவி யாரு? ஜுபைதா அம்மையாருக்குள்ள ஜுபைதா அவருக்குள்ள அரண்மனை. அப்ப ஷாஃபி இமாம் கேட்டாங்க, என்ன தான தர்மம் ஜுபைதா செஞ்சாப்லையோ இவ்வளவு பெரிய பங்களாவெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஷாஃபி இமாமுக்கு மனாமலே நினைப்போது, சுபைதா காத்தூன் பெரிய ஒரு விஷயம் பண்ணாப்புல. தன் கணவரோட ஹஜ்ஜுக்கு வரும்போது மக்காவுக்கு வந்த பிறகு பார்த்தா உடல்ல அவங்களுக்கு ஜுபைதா காத்தூனுக்கு என்ன ஹைல் வர்ற மாதிரி, மென்சஸ் வர்ற மாதிரி ஒரு உடல் அந்த அறிகுறி தெரிஞ்சிச்சு. உடனே இந்த வாசம் தான் யாருன்னா இந்த வருஷம் ஹஜ்ஜுல் அக்பரா இருக்குது. ஹஜ்ஜுல் அக்பர் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வரமோ மாஷா அல்லாஹ். எனக்கும் ஹைல் வர மாதிரி இதா இருக்குது. ஹைல் வந்துட்டு ஹஜ்ஜு செய்ய முடியாது. நான் ஹஜ் எல்லாம் முடிச்சு மதீனா முனவரா போய் உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார ஷரீஃபையும் நான் என்ன குஷு குதுவோட செஞ்சு ரஹ்மத்துல் ஆலமீன் நாராயண ஷரீஃப்ல நான் கபூலிய தாய் மாஷா அல்லாஹ். நான் ஊருக்கு திரும்புற வரைக்கும் எனக்கு ஹைல் வராம நீ காப்பாத்துற அல்லாஹ். நான் மாஷா அல்லாஹ் ஹாஜிகளுக்கு மக்கால என்ன ஜம்சம் தண்ணி தாராளமா இருக்குது, மத்த தண்ணி வசதி இல்லாம இருக்குது. நான் அதுக்காக நான் ஒரு தண்ணி வசதி ஹுஜ்ஜாஜுகளுக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு தண்ணி வசதி நான் பண்றேன். ஒரு வாதியை நான் உண்டாக்குறேன், ஒரு ஓடையை நான் உண்டாக்குறேன். ஓடையை உண்டாக்குறது சாதாரண ஆள முடியாது மாஷா, பெரிய அதுக்கு செலவு வேணும். ராணி தானே, ராஜா பொண்டாட்டி தானே, நான் உன் கிருபையால செய்யறாள் நீங்க கொஞ்சிட்டாப்புல மாஷா அல்லாஹ் ஹைர் வராம கிடைச்சு. அவர் நியத்துப்படி ஹஜ் எல்லாம் முடிஞ்சு கண்மண்ணாத்துறைய தர்பார குதுசியா கொண்டு மதீனா முனவராக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிகுல் முல்க் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் குதுசியா ஜியாரத் ஷரீஃப்லாம் முடிஞ்சுனா வாபஸ் ஈராக்குக்கு பக்தாதுக்கு திரும்பி வர்ற வரையிலையும் ஹைல் வரல. அதே மாதிரி ஒரு பெரிய வாதி உண்டாக்குனாப்ல. இன்னைக்கு அது பேர் வாதி சுபைதா தான் மாஷா அல்லாஹ். அப்படி ஒரு வாதி உண்டாக்குனாரே, அதை கொண்டு இந்த பங்களாவை இந்த மாளிகையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் போலன்னு ஷாஃபி இமாம் நினைக்கிறாப்ல. அப்படி நினைக்கும் போது மாஷா அல்லாஹ் மனாமலையே சுபைதா அம்மா அந்த மாளிகைக்கு உள்ள இருந்து வெளியே வந்து இமாம் ஷாஃபியை உள்ள கூப்பிடுறாப்ல. வாங்க மாஷா அல்லாஹ், இமாம் அவர்களே உள்ள வாங்க மாஷா அல்லாஹ். ஷாஃபி இமாம் அந்த மாளிகைக்கு உள்ள போறாங்க. மாளிகைக்கு உள்ள போறோம்னு சுபைதா அம்மா சொல்றாப்ல, ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளோ பெரிய இந்த மாளிகை எனக்கு கொடுத்தது எதை கொண்டும் அல்ல. நான் ஒரு நாள் இந்த தர்பாரில் இருக்கும் போது ரொம்ப தாகமா இருந்துச்சு, நான் தண்ணி கேட்டேன் மாஷா அல்லாஹ். அப்ப அதான் தண்ணி கொண்டு அப்படி ஹாதிமா
தண்ணி கொண்டு கையில கொடுக்கும் போது முஅத்தின் அதான் ஆரம்பிக்கிறாப்புல. நான் நினைச்சேன் நம்ம தண்ணி குடிக்கும் போது அதான் அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய இஸ்முல் ஆலம் வந்து மாஷா அல்லாஹ் நம்ம ஸலவாத் சொல்றது மிஸ் ஆகிட கூடாதுல, அதனால தண்ணி குடிக்காம நான் கொஞ்சம் தாமதிச்சு இருந்து மாஷா அல்லாஹ் அதான் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வரும்போது நான் ஸலவாத் ஓதிட்டு மாஷா அல்லாஹ் அதற்கு பிறகு தண்ணி குடிச்ச மாஷா அல்லாஹ் அந்த ஸலவாத்துடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த மாலையை கொடுத்திருக்கிறார். இமாம் அவர்களே வேற எதை கொண்டு மன்னிச்சு ஸலவாத் ஷரீஃபுடைய ஆலா மர்தபா ஹர்ஃபா மகாம். அது எப்படி மாஷா அல்லாஹ் தாகமா இருக்குது, எனக்கு தண்ணி கொண்டு வர சொன்னேன், காதிமர் தண்ணி கொண்டு வந்தாப்புல தண்ணி கைக்கு வரும்போது அதான் மோதின ஆரம்பிக்கிறான். அஸ்ஹது முஹம்மது. அப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆஹா நம்ம தண்ணி குடிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா இப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் இஸ்முல் ஆலம் அதான்ல கேட்டு ஸலவாத் சொல்ல முடியாம போயிடுமே. நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்றதா நமக்கு முக்கியம், தாக முக்கியம் அல்லன்னா அந்த ஒரு குர்பானியத். எந்த குர்பானியத்துக்கு அல்லாஹ் சும்மா விட மாட்டான். எந்த குர்பானியத்துக்கும். அதனாலதான் நான் சொல்லுவேன், அன்னைக்கு கூட சொன்னேன், தெக்காக்கு வர்ற பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் மஜ்லிஸ் ஆரம்பிக்க எவ்வளவு நேரமானாலும் ரோட்ல நிக்காது, வந்து காத்து உட்கார்ந்துரு மாஷா அல்லாஹ். நீ எவ்வளவு நேரம் காத்து உட்காரியோ அவ்வளவு நேரம் உங்களுக்கு சவாப் எழுதப்பட்ட மாஷா அல்லாஹ். காரணம் என்ன, நீ அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய ஆலா ஷான் அதீமு ஷான் நீ மாஷா அல்லாஹ் கேட்கிறதுக்காக நீ காத்து உட்கார்ந்து இருக்கிற மாஷா அல்லாஹ். நீ காத்திருப்பது உன் கல்புல இஸ்கே முஹம்மதுடைய நூர் வர்றதுக்காக மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்வான் மாஷா அல்லாஹ், உன்னை காலியா விட மாட்டான் மாஷா அல்லாஹ். காத்து நீ உட்கார்ந்து இருக்கிற நேரமெல்லாம் உனக்கு அல்லாஹ் சவாப் எழுதுவான் மாஷா அல்லாஹ். மலக்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான் மாஷா அல்லாஹ். உன் பேலன்ஸ் அதிகமா போகும், டவுன் ஆகாம அது ஹை ஆகும். அப்ப சுபைதா காத்தூர் சொல்றாப்ல இமாம் ஷாஃபிட்ட, தண்ணி குடிக்கும் போது என்ன, தண்ணி குடிக்கிறதுல முஅத்தின் அதான கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கிட்டாருன்னா ரஹ்மத்துல் ஆலமீன் சர்கார தோஜானுடைய இஸ்முல் ஆலம் வந்து நான் ஸலவாத் ஓதுறது மிஸ் ஆயிடுச்சுன்னா, அதனால ஸலவாத் சரி சொல்றதுக்காக நான் என்ன செஞ்சேன், தண்ணி குடிக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறது. இஸ்முல் ஆலம் வந்த பிறகு ஸலவாத் சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் அதான் முடிஞ்சு பாங்க துவாலாம் ஓதிட்டு அதுக்கு பிறகு மாஷா தண்ணி குடிச்சு. அதுல அல்லாஹ் சந்தோஷமாய் கொடுத்த மாளிகை இது மாஷா அல்லாஹ். அதுல அல்லாஹ் சந்தோஷமாய் கொடுத்த மாளிகை இது மாஷா அல்லாஹ். விளங்குதா? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்துக்காக மாஷா அல்லாஹ், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்துக்காக மாஷா அல்லாஹ் எப்படி எல்லாம் நாம் குர்பான் ஆவறோமோ அது அத்தனைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல மகா உன்னதமான பாக்கியங்கள் நமக்கு உண்டு மாஷா அல்லாஹ், லா ஷக்க ஃபீஹி. அதனாலதான் மாஷா அல்லாஹ் கல்வத் நாயகம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க துஆ, அல்லாஹும்ம ஹப்பிப் நபிக முஹம்மதன் ஃபீனா. நாயனே எங்களுடைய நாயகமான சர்வ புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய இரட்சகரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன அதி பயங்கரமான அதி தீவிரமான அளவு கடந்த அனாதியான அன்பையும் பிரியத்தையும் பாசத்தையும் காதலையும் கூட அல்லாஹ் எங்களுக்கு மாஷா அல்லாஹ் ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஹப்பிப் நபிக முஹம்மதன் ஃபீனா, அல்லாஹும்ம ஹப்பிப் நபிக முஹம்மதன் ஃபீனா, அல்லாஹும்ம ஹப்பிப் நபிக முஹம்மதன் ஃபீனா. மாஷா அல்லாஹ். என்ன நாவுரஜமா ஆண்டவங்க அவங்களால என்ன நேரடி தர்பியத்து ஹாசிலாகனவங்க கல்வத் நாயகம். அவங்களே சொல்றாங்க, நான் 17 வயசா இருக்கும் போது நாகூர் ஆண்டவங்க என்ன தர்பியத்து படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட மகான் சொல்லி தரக்கூடிய துஆ. அப்ப காரணம் என்ன, நாயகத்துடைய மஹப்பத்துக்காக மாஷா அல்லாஹ் நம்ம எதையெல்லாம் அர்ப்பணமாக்கணுமோ அதோட அல்லாஹ்வுக்கு சந்தோஷமான விஷயம் ஒண்ணும் கிடையாது மாஷா. அதுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம கிடைக்கக்கூடிய பரிசுத்தமான பிரதிபலன்களுக்கு நிகராக ஒரு பிரதிபலன் வேற எதுவும் கிடையாது மாஷா. அப்ப என்ன ஆகுதுமா, இங்க நம்ம நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லணும்.
நாயகத்தின் மீது ஸலவாத் ஷரீஃப் சொல்லணும். மாஷா அல்லாஹ். ஸலவாத் ஓதணும்னு சொன்னா கொஞ்சம் வாயகையே கொப்பளிச்சு ஒழுங்காக்கணும். காரணம் என்ன? நம்மள எத்தனையோ சில பேர் இந்த ஊதுகுழா பார்ட்டியெல்லாம் உண்டு, புரிஞ்சா? இப்ப ஊதுகுழாலாம் இது இல்லை, இல்லை கேஸ் அடுப்பு ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட அதை ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு காலத்துல அடுப்பு வச்சு பெண்கள்லாம் ஊதிட்டு இருந்தாப்புல, அது யாரும் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால என்ன இப்பவும் அதை நினைவுபடுத்துறதுக்காக சில பேர் சொல்லி ஊதுல அந்த ஊது குழாய்கள் இருக்கு, புரிஞ்சா? அப்ப என்ன, ஊது குழாய்கள் நாங்கள் நிப்பாட்டிக்கணும். அது உடம்புக்கு நல்லதல்ல. அது மட்டுமல்ல, உடலுக்கு மட்டுமல்ல, அது உன்னதமான விஷயத்துக்கு இடைஞ்சலான ஒரு காரியம். அதுக்கான ஒரு சம்பவம், ஹலாலான சம்பாத்தியத்துல சாப்பிடுற மனுஷன், அவருக்கு பயமெல்லாம் என்னன்னா, நம்ம ஹராமானது எதையாவது சாப்பிட்டு அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான தர்பார் ஷரீஃப்ல நாம கபூலாகக்கூடிய கபூலியத்துக்கு ஒரு தக்லீஃப் வந்துடக்கூடாது. நாயகத்துடைய பிரியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்முடைய உணவு ஒரு காரணமாகிடக்கூடாது, ஒரு தடையாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க உணவு விஷயத்துல ஹலால் ஹராம் பேர்றதுல ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு சாலிகான நபர். இந்த விஷயத்தை மாஷா அல்லாஹ் உலகம் போற்றும் இஸ்லாமிய லோகத்துடைய மிகப்பெரிய குத்துபும் பெரிய முஃபஸ்ஸிரும் முஹத்திஸும் ஹனஃபி மஸ்லக்குடைய மிகப்பெரிய ஃபகீஹுமான ஷேகுல் மஷாயிஹுல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் ஹுசூர் கிப்லா முஹாஜிர் மக்கி ஹாஜி இம்தாதுல்லாஹ் சாபரி ரலியல்லாஹு தஆலா ونفعنا من بركاته في الدار مدينة منورة جنة المعلّة यजमानी मां खदीजा नायतोड़े कदमेन शरीफेन ले बड़े सरकार खादर उस्मान हारूनी शहंशाह இருக்கிறாங்க. सरकार उस्मान हारूनी உடைய कदमेन शरीफेन ले இவங்களுடைய கபர் ஷரீஃப் இருக்கு. மாஷா அல்லாஹ். सरकार हाजी इमदादुल्लाह साबरी चिश्तिया सिलसिला உடைய மிகப்பெரிய குதுப் ஆலா हाजी इमदादुल्लाह साबरी அவங்களுடைய கிதாபுல மாஷா அல்லாஹ் பதிவு செய்றாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அந்த கிதாபுடைய பேர் யாராவது உலமாவை பார்க்கணும்னா கிதாபுடைய பேர் மாஷா ரியாவுல் குலூப். மாஷா ரியாவுல் குலூப், மனத்தெளிவு. அதுக்கு ஷரஹ் விரிவுரையும் இருக்குது, அன்வாருல் குலூப்னு சொல்லி. மாஷா ஹைர். என்ன அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த ரியாவுல் குலூப்ல ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஹதீஸ் அல்-குப்ரா, ஹலாலான சம்பாதி, அதுக்காக ரொம்ப மெஹனத் பண்ணுவாங்க. மாஷா காட்டுல போய் விரவு உடைச்சிக்கிட்டு வந்து வித்து, அதுதான் கனாத்துக்கு சாப்பிடுறது. காரணம் என்ன? மாஷா அல்லாஹ் அதெல்லாம் ஹலாலான விஷயத்துக்கு காட்டுல போய் விரவு உடைக்கிறது ஒன்றும் கேவலமான விஷயம் அல்ல. ஹலாலா சொல்ல குழந்தை சாப்பிடுறாரு அல்லாஹ் சொல்லுக்கு பொருத்தமான முறையில் அவரவருக்கு முடிஞ்சது. படிச்ச புள்ள ஷாஃபி இமாமுடைய சுன்னத்து ஒண்ணு தேவை. நான் உன்னை கூப்பிட்டு சொல்றேன், இந்தாப்பா நான் உனக்கு ஒரு மார்க்க விஷயம் சொல்லி தரேன், நீ இது கொண்டா ஹரியாவா தாராளமா கேட்கலாம். காரணம் என்ன? இமாம் ஷாஃபி கேட்டிருக்கிறாங்க சர்பத் கடையில போய், நான் உனக்கு மசாயில சொல்லி தர்றேன், ஒரு கிளாஸ் சர்பத் தாடு கேட்டாங்க. புரியுதா? இப்ப மாஷா அல்லாஹ் என்ன மார்க்கத்தில் அதெல்லாம் உயர்வான விஷயம். அப்ப ஹலாலான சம்பாத்தியம். காட்டுல போய் விரவு உடைக்கணும். ஒரு தடவை காட்டுல போய் பஞ்சமான காலம், அப்போ மழை தண்ணி இல்லை, அது விரவு உடைச்சிட்டு வரவர் சும்மா பச்சை கட்டையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட மாட்டார் ஜனங்கள்கிட்ட. அவர் ரெண்டு பயம், ஏன்னா பச்சையா இருக்கும்போது அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும், தஸ்பீஹ் செய்யும்போது வெட்டிடக்கூடாது. இந்த பூ கட்டுறவன் பூ கட்டுறோம்ல மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம் மீராதுல் ஷரீஃப் இதுல யௌமுல் ஃபரஹா மஜ்லிஸ்ல
அடி கொண்டு வந்து பூவை கட்டுறான், மாஷா அல்லா. வாங்கிட்டு வரான் ஜாஃபர் ஹுசைன் பூவை கட்டுறான், மாஷா அல்லா. அது அவ்வளவு தஸ்பீஹ் செய்யும், மாஷா அல்லா. வாங்கின ஆளை செய்யும், கட்டுன ஆளுக்கு செய்யும். காரணம் என்ன? நாயகத்தோட திருமொழி. அது காயிற வரைக்கும் அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும், மாஷா அல்லா. அது அத்தனை நன்மை. என்ன யாரு ஹதியா செஞ்சாலும் அவர் ஹக்கில் எழுதப்படும், மாஷா அல்லா. விளங்குதா? அப்ப பச்சை மரத்தை போய் வெட்டுனா என்ன ஆயிடாது? அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறது. தஸ்பீஹ் செய்யற வஸ்துவை போய் வெட்டின மாதிரி போயிடுமே. இன்னொன்னு பச்சையை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுத்தா ஒழுங்கா அடுப்பெரிக்க முடியாது. ஒழுங்கா எரியுமா? ஒழுங்கா எரியாது. அதனால காஞ்ச மரமா தேடி ஒரு நாள் காட்டுக்கு ரொம்ப தூரம் உள்ள போயிட்டாரு. உள்ள போயிட்டாரு, மரமும் கஷ்டப்பட்டு வெட்டிட்டாரு. வெட்டி மாஷா அல்லாஹ் என்ன வண்டியில ஏத்திட்டாரு. ஏத்தி வண்டியை தள்ளும் போது வண்டியில உள்ள அந்த ரோத டயர் இருக்குதுல்ல, டயர் என்ன ஆயிடுச்சு? அந்த வீலு ரெண்டா உடஞ்சி வண்டி புதக்குன்னு சொல்லி கீழே உட்காந்துருச்சு. காட்டுல யார கூட்டிட்டு வந்து அவரை ரிப்பேர் பண்ணாங்க. நேரம் கடந்து போனா காட்டு மிருகங்கள் வந்தோம். விரவை போட்டுட்டு போனா வீட்டுல பட்னையா இருக்கணும். காட்டுக்குள் நின்றா உயிருக்கு ஆபத்து. என்ன செய்யன்னு அவருக்கு தெரியாம நிலை குலைந்து போய் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முல் ஆலத்தின் மீது ஒரு ஸலவாத்து ஷரீஃபை கண்ண மூடி ஓதினார் நாயகமே. இஹ்வத்துல் ஈமான், நம்ம எல்லாருக்கும் இதுல பல பல படிப்பினைகள் உண்டு, மாஷா அல்லாஹ். எந்த நேரத்திலும் துனியாவிலும் கபரிலும் ஆகிரத்திலும் நம்மை காத்தருள் புரியக்கூடிய காருண்ய தயாளர் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜதவல்லம் நாயகம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு உண்டுங்கிற ஆதரவிலும் தைரியத்திலும் தான் நாம் வாழ வேண்டும். எந்த நேரம் டிஸ்கனெக்டே இல்லாத கம்யூனிகேஷன் முஸ்தபா கரீம் அங்க டவர் இல்லாமையே போவாது. எப்போதும் டவர் இருக்கும், மாஷா அல்லாஹ். எல்லா ஏரியாலையும் இருக்கு, மாஷா அல்லாஹ். எந்த நேரம் கண்ண மூடி யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாலே சதகா அப்தி நுசிர்த, என் அடிமையை உண்மை சொன்னாய் உனக்கு உதவி செய்யப்பட்டாங்கிற சுப செய்தி அங்கிருந்து தர்பார குதிசியா இருந்து வர நமக்கு, மாஷா அல்லாஹ். இந்த ஹனுமன் நாயகத்துடைய இந்த பக்தர் கண்ணை மூடி ஒரு ஸலவாத் சரி ஓதுறார். ஓதி கண்ணை துறக்கல, அஸ்ஸலாமு அலைக்கும் சவுண்ட் கேட்டுச்சு. மாஷா அல்லாஹ். ரொம்ப அழகான தோற்றம். 4 பேர், மாஷா அல்லாஹ். 4 பேர் நிக்கிறாங்க. அவர்கிட்ட சலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட ஒண்ணும் பேசல. டக்கு புக்கு என்ன, ஒருத்தர் பைய எடுத்தாங்க, ஒருத்தர் வீலை சரிப்படுத்துறாங்க, தட்டினா கொட்டினா கொஞ்சம் வண்டி சரிப்படுத்தி கொடுத்து என்ன அவர் கையில அப்படி ஆச்சரியமா பார்த்து எடுக்கிறார். சம்பளத்தை ஆச்சரியமா பார்க்கிறார். இங்க உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்றேன், குருபாக்க பாக்குறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், இதுபோல் நம்ம எல்லாருக்கும் ரஹ்மத்துல்லாஹி மதது என்னைக்கும் உண்டு, மாஷா அல்லாஹ். அத மறந்துடாதீங்க, மாஷா. எந்த நோடி இரவு பகல் 24 மணி நேரம், மாஷா அல்லாஹ். எப்ப யா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாலும், மாஷா அல்லாஹ், நமக்கு மதது உண்டு. மதீனா முனவரால இருந்த, மாஷா அல்லாஹ். என்னாச்சு? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சரிப்படுத்தி கொஞ்ச நேரத்துல கண்மூடி முழிக்கிறது கடையில வண்டியை சரிப்படுத்தி இவர் ஆச்சரியமா பார்க்கிறார். இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு அழகானவங்க நம்ம ஒரு காலம் காலம்பூரா வரோம், ஒரு நாள் பார்த்ததில்லை இப்படி ஒரு குப்சூரத் இந்த காட்டுக்குள்ள. இந்த ஆதா ஷக்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? அவங்கள வந்தவங்க 4 பேரும் குயிக்கா வேலை பார்க்கும்போது அவங்களே பார்த்துட்டாரு. அவங்கள பார்த்துட்டு திடீர்னு திரும்பினாரு. சுப்ஹானல்லாஹ். இந்த 4 பேர் அழகு ஒண்ணுமே இல்லை, அதை விட ஒரு பேரழகு, ஒரு பெரும் சூரியன் நிக்குது, மாஷா. சற்று தூரத்துல, மாஷா. சற்று தூரத்துல, மாஷா. என்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் 4 பேர்த்தையும் அவர் கேட்டாரு, சீதைமார்களே,
அந்தோ நிக்கிற அந்த அழகின் பிறப்பிடமான அழகல்ல, அது பேரழகின் பிறப்பிடம். பேரழகு அங்க அழக கேக்குது, அங்க பிறக்கிறதுனால பேரழகு அழகாவது. மாஷா பேரழகு என்று ஒன்று உண்டென்றால் அந்த பேரழகு அந்த நாளின் ஷரீஃபில் முத்தமிடுறதுனால அது பேரழகாகும். அப்படி உள்ள அந்த ஜமாலை இலாஹி அதோ நிக்கிறாங்களே, ஷான்தார் வாலா அஜீமுஷான் ஆக்கா. யார் அவங்க? தாங்கள்னா யார்? 4 பேரும் சொன்னாங்க. அவங்க யாரும் இல்லை, அவங்க தான் அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க 4 பேர் அந்த நாயகத்துடைய குத்தாபல் அடிமைகள். மாஷா அல்லாஹ். ஒருத்தவங்க சொன்னாங்க ஆனா அபூபக்கர், இன்னொருத்தவங்க உமர், அடுத்தவங்க உஸ்மான், அடுத்தவங்க அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உடனே மாஷா அல்லாஹ் அவர் என்ன செஞ்சாரு, அவங்கள்ட்ட கேட்டாரு, அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய நாளின் ஷரீஃபை நான் போசா கொடுக்கணும், முத்தம் கொடுக்கணும். மாஷா அல்லாஹ் எனக்கு ஆசையா இருக்கு, நான் கிட்ட போலாமா? 4 பேரும் சொன்னாங்க, உன் மீது நாயகம் ரொம்ப கிருபையா இருக்கிறாங்க. ஆனா நாயகம் அவர்கள் என்ன சற்று இந்த லாஹிர்ல தூரமா இருக்க காரணம், எல்லா விஷயமும் உன்கிட்ட உண்டு, ஆனா உன்கிட்ட புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. அந்த வாடை கண்மணி நாயகத்துக்கு பிடிக்கல, அதனாலதான் தூரமா இருக்கிறாங்க. மாஷா ஆனா உன் மீது நாயகம் அலாதியான கருணை உள்ளவங்க. மாஷா அங்கனே உழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாரின் ஷரீஃபை தபஜ்ஜு செஞ்சு மாஷா அல்லாஹ் கதம் போசி பண்ணாங்க. மாஷா சரிபடுத்தி கொடுத்தாங்க. பேசி முடிஞ்சிச்சு, காட்சி மறந்துச்சு, வண்டியை ஓட்டிட்டு வந்தார். ஹதீஸ் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தியாவல் குழுவில் எழுதுறாங்க, ஹலாலான வஜீபனத்துல கவனம் செலுத்துறவங்களுக்கு எந்த அளவுக்கு மதது கிடைக்குது சர்க்கார தோஜஹானுடைய தர்பார குதுசியாவுல. அதே நேரத்துல ஒரு ஆஷிக ரசூலுடைய ஆவாஸ் எந்த நிலையிலும் அது கபூலியத்தில் இல்லாம போகாது. மாஷா எப்ப கூப்பிட்டாலும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி நுசிர்த்த உதவி செய்யப்பட்டார், அடைக்கலம் தரப்பட்டார். அஞ்சர்கலா தகஃப், பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், எமது அரவணைப்பு உனக்கு உண்டென்ற அந்த தெய்வீக திருவாக்கு வரும் மதீனத்துல் முனவ்வராவுல குப்பத் ஹதரா ஷரீஃபுடைய தாத்து முனவ்வரில் இருந்த மாஷா அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், ஸலவாத்து ஷரீஃப் அவ்வளவு பெரிய ஆலா மர்தபால உள்ள. மாஷா அல்லாஹ் நம்ம அந்த ஸலவாத்தை ஓதும் போது எப்படி நாக்கையெல்லாம் தேய்ச்சி கிச்சு கழுவிட்டு துப்புரவு பண்ணிட்டு ஓதனோம்னா அதிகமான நாயகத்துடைய அந்த கிருபா கடாட்சியம் கிடைக்கும். ஏன்னா அந்த நாக்கை தேய்க்கும் போது நாக்கை மட்டும் தேய்க்காம மூக்கையும் சேர்த்து கழுவி, முகத்தையும் சேர்த்து கழுவி, கையையும் சேர்த்து கழுவி, அடைவர் ஒதுவே பூரணமா செஞ்சுட்டு ஒதுவு செஞ்சாச்சு, 2 நிமிஷம் ஆகுது, டக்குன்னு தொழுதுருவோமே. ஒது செஞ்சாச்சு, தொழுதுருவோமே. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு மாஷா அல்லாஹ் ஸலவாத்து மஜ்லிஸுக்கு தக்கியாக்கு போனா போதும் அப்படிங்கிற கவனத்தை இன்னையோட தௌபா செஞ்சிடணும். மாஷா கூப்பிட்டு வர்ற மஜ்லிஸ் அல்ல இது. இங்க வர்றியா, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிற நீ, இவ்வளவு நேரம் உட்கார்ந்ததுக்கு எத்தனை கோடி இங்க காணிக்கை கொடுத்தாலும் நேராவாது. காரணம் என்ன, ஒரு நிஸ்பத்தை நான் ஃபிர்தௌஸ் வரைக்கும் மாஷா அல்லாஹ் கொண்டு போயிருக்கிறேன். ஒரு நிஸ்பத்தை மாஷா அல்லாஹ் சொர்க்கம் வரைக்கும் கூட்டிட்டு போற. மாஷா அல்லாஹ் நீ எந்த காணிக்கை கொண்டு வந்தாலும் மாஷா அல்லாஹ் என்ன ஆயிடும், நீ கொடுக்கறதெல்லாம் பிய்யா போறது, நீ இங்கே வாங்குறதெல்லாம் நூறா போறது. நீ கொடுக்கறதெல்லாம் தொண்டை ஊட்டி இறங்கினா என்ன செரிச்சு போயிடும். நான் கொடுக்கறதெல்லாம் மாஷா அல்லாஹ் நீ சொர்க்கத்துல போய் சுவைக்கக்கூடியது. மாஷா நீ துனியால வாழ்ற காலமெல்லாம் சுவைக்கக்கூடியது. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்தின் மீது ஒரு ஸலவாத்து ஷரீஃப் ஓதுனவருக்கு ஃபிர்தௌஸ் என்னும் ஆலா சொர்க்கத்துல உள்ள 70,000 மலக்கள் அவர் பேர்ல ஸலாத்தை சொல்றாங்க. அந்த ஒரு ஸலாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத். இந்த ஒரு ஸலவாத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ்
நல்லா குஷு கொள்ளுவாங்க. அடா வீட்டில் மூணுக்கு போதுறோம், வீட்டில் மூணுக்கு போதுறீங்க, விசேஷமான பெரிய பாக்கியம். அல்லாஹ் அந்த எல்லா அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் காலம் முழுக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நம்மளோட பிள்ளை குட்டிக்கு சேர்த்து அல்லாஹ் தௌஃபீக். நம்ம கூட என்ன அல்லாஹ் மௌலிது ரசூல் ஓதுற ஊடாக்கி வைக்கலாம். மாஷா அல்லாஹ். அப்ப என்ன அந்த மௌலிது ஓதுறது நாம படுக்கிற பாயை போட்டு பிளாங்கெட்டை போட்டு அப்படியே ஓதுவோம் அல்ல, ஒயிட் வாஷ் பண்ணுவோம். இமாம் சுயூத்தி எழுதுறாங்க நம்ம கிதாப்ல, கண்மணி நாயகம் தெரியும் மௌலிது ஷரீஃபுக்காக வீட்டை அலங்கரிக்கிறது சுன்னத்து. மாஷா கண்மணி நாயகத்துடைய மௌலிது ஷரீஃபா வீட்டை அலங்கரிக்கிறது சுன்னத்து. மாஷா வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்றது, நல்ல சாயமெல்லாம் வச்சு, நல்ல பூவெல்லாம் மலர்கள்லாம் புஷ்பங்கள்லாம் கட்டி, நல்ல லைட்லாம் போட்டு, அடே ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுக்காக மாஷா அல்லாஹ் யார் லைட் போட்டானோ அவனோட கபர அல்லாஹ் நூறாக்கி வைக்குவா. மாஷா அல்லாஹ் அவனோட வாழ்க்கை அல்லாஹ் நூறாக்கி வைக்குவா. மாஷா அல்லாஹ் அந்த லைட் போட காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய மஹப்பத். மாஷா லைட் போடுறதுக்கு ரீசன் என்ன? அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதரத்துல் ஆலியா மீதுள்ள மஹப்பத் மஹப்பத் மஹப்பத். மாஷா அல்லாஹ் மஹப்பத். மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன எல்லா வீட்டு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க, நல்ல புதுசெல்லாம் கொடுத்து, நல்ல பகூர்லாம் போச்சு, சந்தன பத்தியம் ஊதுபத்தியெல்லாம் சந்தன குச்சியெல்லாம் அத்தரெல்லாம் பூசி, வர்றவருக்கெல்லாம் அத்தரெல்லாம் பூசி, பன்னீர் பன்னீர் அடிச்சு உட்காந்து ராமத்துல ஆரம்பிச்சு சலாத்தும் சலாமும் நாளா நாயகத்துடைய சலவாத்து சலாம் காணிக்க. அதுபோல நாயகத்தின் மீது ஒரு சலவாத்து ஷரீஃப் ஓதுறதுக்காக நல்ல ஒழுங்கா பாத்ரூம்லாம் போய் ரெஸ்ட் ரூம் போய் நல்லா தஹாரத்தாகி நல்ல ஒது செஞ்சு அந்த வக்து லோரோ அசரோ மகரிபோ இஷாவோ ஃபஜரோ அந்த வக்தை தொழுதுட்டு தஷஹூதுல இருந்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி எஜமானுக்கு முதல்ல சலாம காணிக்கிறாக்கி என்ன, அதுக்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதுன்னு சொல்லி அந்த ஒரு ஸலவாத்து ஷரீஃபை ஓதுனா. ஸலவாத்து என்ன? ஹதீஸ் ஷரீஃப்ல வர்றது தொழுகையில ஓதுனான அல்ல, எப்போ ஓதுனாலும். நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வர, நாயகத்துடைய உள்ளன்போடு அந்த ஸலவாத்தை இன்னும் ரொம்ப சங்கையோடு புரிஞ்ச காரணம் என்ன? ஸலவாத்தை ஓத போகும்போது அழுக்கோட போவாங்க. அல்லாஹ்வுடைய ஹபீப் அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்துடைய திவ்ய திரு சன்னிதானத்துக்கு போகும்போது மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய இஸ்முல் ஆலத்தை சொல்றதுக்கு, முஹம்மதுங்கிற திருநாமத்தை சொல்றதுக்கு சங்கையான முறையில் அவுரங்கசீப் பாஷாவுக்கு ரொம்ப நாள் ஒரு கவலை இருந்துச்சு. அந்த கவலைக்குள்ள போவானா இப்போ நல்ல பேச்சு வெறுவான பேச்சு பேசும்போது அந்த கவலை மாஷா அல்லாஹ் அவருக்கு மன்னிக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்லி அவர் கண்ட ஒரு கனவுக்கு அவருக்கு தாபீர் சொன்னாங்க. மாதிக ரசூல் சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு சதகத்துல்லா அப்பாவும் அவுரங்கசீபும் ரொம்ப க்ளோஸ் மாஷா அல்லாஹ். இன்னைக்கு அப்பாட ரவுலா ஷரீஃப்ல என்ன கபர் ஷரீஃபுக்கு மேல வச்சிருக்கிற அந்த பெட்டி சந்துக்கு பெட்டி அவுரங்கசீப் அனுப்பின காணிக்கை தான் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அவுரங்கசீபுக்கு என்ன கனவு கண்டார், என்ன விஷயம் என்ன, அவர் தர்பார்ல அவருக்கு க்ளோஸ் ரொம்ப நெருக்கமான ஒரு பிஏ இருந்தாப்ல. அவர் பெரிய ராஜா, பெரிய ஜாஹித், பெரிய அல்லாமா, பெரிய சூஃபி மாஷா அல்லாஹ். எத்தனையோ பிஏ உண்டு, அதுல ஒரு ரொம்ப க்ளோஸான ரொம்ப பர்சனல் பிஏ அவர். அவர் பேரு முஹம்மது பின் சுலைமான். முஹம்மது பின் சுலைமான் அந்த பிஏ பேர். ஒரு நாள் அவுரங்கசீப் பார்க்கறதுக்கு மத்த ராஜ்யத்தில் உள்ள நவாபு நிசாம் மத்த இலாக்கால உள்ள அரசர்கள் சிற்றரசர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஒரு அரசர்களுடைய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது.
ஒரு நிகழ்ச்சி. அந்த மஜ்லிஸ்ல வச்சு இந்த பர்சனல் பிஏ அவுரங்கசீப் கூப்பிட்டாப்ல, இப்னு சுலைமான் கூப்பிட்டாப்ல. அப்ப அந்த பர்சனல் பிஏ நினைச்சாப்ல, நம்ம பேரு முகமது எவ்வளவு அழகான பேரு, மாஷா அல்லாஹ். நம்மள அரசர் இவ்வளவு நாளும் முகமது இப்னு சுலைமான் கூப்பிடுவாப்ல. இன்னைக்கு இவ்வளவு அரசர்கள், மத்த ராஜாக்கள், நிசாம், நவாபு, மற்ற பாஷாக்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது முகமது இப்னு சுலைமான் நம்மளை கூப்பிடாம இப்னு சுலைமான் சொல்லி அவுரங்கசீப் கூப்பிடுறாங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் மனசுல கொஞ்சம் நம்ம இந்த அரசர்கிட்ட சொல்லணும், இனி ஒரு தூரம் அப்படி கூப்பிட வேணாம், என் பேரை ஃபுல்லா முகமது இப்னு சுலைமான், என் பேரையும் பாப்பா பேரையும் சொல்லி முகமது சன்னாப் சுலைமான் அப்படி கூப்பிடுவாங்க. அதான் இப்னு சுலைமான். அது மாதிரி மாஷா அல்லாஹ் சொல்லணும் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் அவுரங்கசீபே மாஷா அல்லாஹ் இந்த பர்சனல் பிஏவை கூப்பிட்டு சொன்னாரு, உன்னுடைய பரக்கத்தை கொண்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். எனக்கு பெரிய கவலை இருந்துச்சு, அந்த கவலையை ரப்பி எனக்கு என்ன விட்டு நீக்கலாமா. அந்த பிஏ கேட்டாங்க, என்ன கொண்டா, நான் ஒரு ஃபக்கீர், நீங்க பெரிய பாஷா, என்ன கொண்டு நீங்க பெரிய ஜாஹிது, குர்ஆன் ஷரீஃபை எழுதி இவ்வளவு பெரிய ராஜா, நீங்க பைத்துல் மால் எடுத்து சாப்பிட மாட்டீங்க, பெரிய ராஜாங்க பொக்கிஷத்துல எழுதி எடுத்து சாப்பிட மாட்டீங்க, நீங்க உங்க செலவுக்கலாம் குர்ஆனை எழுதி கொடுத்து அது வர்ற ஹதியாவை நீங்க என்ன செய்வீங்க, சாப்பிடுவீங்க. அப்படி உள்ள ஜாஹிது நீங்க, உங்களுக்கு ஏன் மூலமா அல்லாஹ் கவலை நீக்கிறான், என்ன சொல்றீங்க அரசு? இல்லப்பா, எனக்கு ஒரு பெரிய கவலை இருந்துச்சு, மாஷா அல்லாஹ் அந்த கவலையை அல்லாஹ் நீக்கிட்டான்னு இன்னைக்கு ராத்திரி நான் மினாமில் பஷாரத்து பார்த்தேன். மாஷா என்ன பஷாரத்து? நான் உன்னை இப்னு சுலைமான் கூப்பிட்டேனே, நான் உன்னை எப்போதும் முகமது இப்னு சுலைமான் கூப்பிடுவேன், நான் மட்டும் கூப்பிடும்போது இன்னைக்கு அரசர்களுக்கு மத்தியில முகமது இப்னு சுலைமான் நான் உன்னை கூப்பிட்டேன்ல, புரியுதா? ஏன் கூப்பிட்டேன்னா உன் பேரு முகம்மதுன்னு இருக்கு. எனக்கு நினைப்பு வந்துச்சு, எல்லா அரசர்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய ஹபீபான சர்க்கார தோஜஹானுடைய இஸ்முல் ஆலம் உள்ள ஒன்ன முகம்மதுன்னு கூப்பிட்டு நான் வேலை ஆகிறதுக்காக என் கல்புல ஒரு ஹைபத், ஒரு பயம் வந்துச்சு. அது ஹுர்மத் இல்லை, அது அதப் இல்லை, அது பேஇஸ்ஸத், அது மரியாதை குறைவு, அது என்ன ஒரு கண்ணியமான விஷயம் அல்லன்னு எனக்கு ஒரு நினைப்பு இருந்துச்சு. அதுக்கு தோத எனக்கு ஒது வேற புரிஞ்சிருச்சு. நான் எப்போதும் ஒதுவோட இருப்பேன். ஒரு நாள் கூட ஒன்னு நான் கூப்பிடும் போது முகம்மதுன்னு நான் ஒதுவில்லாம கூப்பிட்டது கிடையாது. ஒன்னு கூப்பிடும் போது கண்மணி நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லும் போது அல்ல, ஒன்னு நாயகத்துடைய திருநாமம் சூட்டப்பட்ட நாயகத்துடைய உம்மத்துல பிரஜையான ஒரு நபரான உன்னை நான் முகம்மதுன்னு கூப்பிடும் போது என்ன ஒரு நாளும் நான் ஒதுவில்லாமல் கூப்பிட்டது கிடையாது. மாஷா அல்லாஹ் இப்போ நான் நினைக்கிறதுக்கு தோதா ஓதுவும் முடிஞ்சிருச்சு. அதனால நான் என்ன செஞ்சேன், உன்னை முகமது இப்னு சுலைமான் கூப்பிடாம நான் முகமது விட்டுட்டு இப்னு சுலைமான் கூப்பிட்டேன். மாஷா அல்லாஹ் இன்னைக்கு ராத்திரி எனக்கு ரொயால பஷாரத்தானுச்சு, உன்னுடைய அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார குதுசியாவுடைய தாலீமுடைய பரக்கத்துல உனக்கு எந்த விஷயத்துல ஹுஸ்ன் கௌஃப் இருந்துச்சோ அதை விட்டு நீ அச்சம் தீர்க்கப்பட்டாய், நீ மன்னிக்கப்பட்டாய், உனக்கு அஃபு உண்டு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உன்னை அஃபு செய்து விட்டான் என்று மாஷா அல்லாஹ் இன்னைக்கு எனக்கு பஷாரத்தானுச்சு. மாஷா அதுதான் சொன்ன, ஒண்ணு கொண்டு எனக்கு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். கண்மணி நாயகத்துடைய திருநாமத்தை சொல்றதுக்கு நாயகத்துடைய திருநாமத்தை சொல்றதுக்கான திருநாமத்தை சொல்லும் போதே கல்வில ஒரு உள்ளன்பும் மரியாதையும் ஒரு குஷு ஒரு உள்ளட்சமும் வரணும். மாஷா அப்பா அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்தின் திருநாமத்தை என்ன ஸலவாத் ஓதணும்னு சொன்ன உடனே ஸலவாத்துக்கு தான் இஹ்லாஸ் தேவையில்லையே, அதுக்கு உதவு தேவையில்லையே, எப்படி ஆனாலும் ஓதலாம், எப்படி ஆனாலும் ஓதனாலும் உனக்கா இல்லை, அல்லாஹ் பார்க்கறான். நீ எல்லா அமலையும் செய்யறது அல்லாஹ்வுக்காக, இந்த விஷயத்தை செய்யறது அல்லாஹ்வுடைய ஹபீபுக்காக. அப்ப என்ன ஒன்னு அல்லாஹ் பார்க்கல, அவன் ஹபீபுடைய ஹதரத்துல் குதுசியா பேரு, அவன் வச்சுக்கிற அந்த மஹப்பத்து, அந்த இஸ்ஸத்து, அந்த தாதீமுடைய பரக்கத்துல அல்லாஹ் அதை கபூல் செஞ்சிடறான். மாஷா அதுதான் விஷயம். ஸலவாத்துக்கு இஹ்லாஸ் தேவையில்லைங்கிறதுனால ஸலவாத்து ஷரீஃபுடைய அந்த மகத்துவம் குறைவல்ல, எல்லா அமல்கள்லையும் உயர்வான மகத்துவம் ஸலவாத்து தான். மாஷா அல்லாஹ்
சலவாத்து இல்லாம சலாத்து கபூல் ஆகாது. சலவாத்து இல்லாம அதான் கபூல் ஆகாது. சலவாத்து இல்லாம ஒன்றும் கபூல் ஆகாது. சலவாத்து இல்லாம ஷஹாதத்து கபூல் ஆகாது. என்ன சலவாத்து இல்லாம ஷஹாதத்து கபூல் ஆகாது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணுமா சொல்லலாம்? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லாம ஷஹாதத்து கபூல் ஆகாது. மூமினா போக முடியாது. எல்லாத்துக்கும் மூலம் ஸலவாத்து தான். ஆனால் அந்த ஸலவாத்து ஷரீஃப் சொல்றதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடியான் என்ன செய்யறது? சொல்லும் போது சொல்றவன அல்லாஹ் பார்க்கறது இல்லை. அங்க எதை பார்க்கறான்?